தட்சிணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது. சந்திராஷ்டமம் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு அட்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக சந்திரன் 8ல் இருந்தாலே சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பயப்படுறவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம ராசிக்கு சந்திரன் 8ல் அமர்ந்தாலும் நான் அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரமானது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம விளக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக எழுத்துப்பூர்வமாக ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன் ஒரு வாரத்துக்கு முன்னால். அந்த பதிவோட இந்த ஒளி வடிவத்தில் இதையும் நீங்கள் சேர்த்து கவனிக்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிதல் மேம்படும். இதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதிவையும் நான் இந்த பதிவோட கமெண்ட்டில் உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். ஸோ இந்த ஆடியோவை அந்த பதிவோடு சேர்த்து நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெள்ள தெளிவாக புரிய வருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ராசியோ நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வருது சந்திராஷ்டம நாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சந்திரனுடைய பயணக்காலமானது ஒரு ராசிக்கு 2.25 நாள், நேரமாக பார்க்கும்போது தோராயமாக 54 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த 54 மணி நேரமுமே நம்ம கவனமாக இருக்கணுமா அப்படின்னா அது இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்துலேயும் இத்தனாவது பாதம் அப்படிங்கிற குறிப்பிட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ மேச ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இதில் அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம் இருக்குது. 9 பாதங்கள் அடங்கியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மேசத்தில் அஸ்வினி முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆவது ராசியாக அமையக்கூடிய விருச்சிகத்தில் சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம். அதுலேயும் உங்களது முதல் பாதம் மேசத்தில் முதல் பாதம் நட்சத்திர பாதம் அப்படிங்கும்போது இந்த விருச்சிகத்தில் முதல் நட்சத்திர பாதம்ங்கிறது என்னது? விசாகம் 4. அப்போ இந்த அஸ்வினி 1ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த நட்சத்திரமானது இந்த விருச்சகத்தில் விசாகம் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர புள்ளியில் சந்திரன் பயணப்படும் போது தான் அந்த தாக்கமானது அதிகப்படியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ அந்த விசாகம் 4 கடந்து அவர் அனுஷத்துக்கு போகும்போது அடுத்து கேட்டைக்கு போகும்போது அந்த தாக்கமானது உங்களுக்கு மட்டுப்படும். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சந்திரன் ஒரு ராசியை கடக்கிறதுக்கான பயண காலமானது 54 மணி நேரங்கள், 2.25 நாட்கள். அதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 2 நாளைக்கு 48 மணி நேரம். அப்படிங்கிறப்ப 24 நம்ம 4ஆல் வகுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரம் வரும். ஓகேங்களா? அப்போ 24 48 + 6 54. ஓகேவா? இப்போ ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப 54 மணி நேரங்கள் வகுத்தல் 9 அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு சராசரியாக 6 மணி நேரம் எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த சிவியாரிட்டி, அதாவது அதிகப்படியான தாக்குதலுக்கு உட்பட்ட நேரமானது 6 மணி நேரம் மட்டுமே. ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்களில் உங்களுக்கான திட்டமிடலை நீங்கள் இன்னும் மேம்படுத்தலாம். புரியுதுங்களா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம். ஓம் நம சிவாய.